Hi students, this is Alex here. இந்த வீடியோவில் ஸ்டடி பிளான் ஃபார் கிளாஸ் 10 மேத்தமெட்டிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிளானோட ஹைலைட்ஸ்லாம் என்ன அப்படின்னா, நம்ம டெய்லியும் ஒரு 11 ஹவர்ஸ் ரஃப்லி படிக்கிற மாதிரி ஒரு ஷெடியூல் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, நம்ம டைமை வந்து ஒவ்வொரு ஸ்லாட்டாக நம்ம பிரிச்சிருக்கோம். ஸோ ஒவ்வொரு ஸ்லாட்டாக பிரிக்கும் போது நம்ம ஒவ்வொரு ஸ்லாட்டில் என்னென்ன படிக்க போகிறோம் அப்படின்றத பிளான் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ டோட்டலாகவே எக்ஸாம் வரைக்கும் நமக்கு 40 ஹவர்ஸ் ஸ்டடி பிளான் இதில் இருக்குது. அண்ட் இந்த பிளானில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, சஃபிஷியண்ட்டான ஒரு பிரேக் டைமும் இருக்குது. சப்போஸ் நம்ம ரொம்ப டயர்டாக இருந்தால் நம்ம கரெக்டான பிரேக் டைமை நம்ம ரிலாக்ஸேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்ம படிக்க வேண்டியது இன்னும் கொஞ்சம் இருக்குது அப்படின்னா அந்த பிரேக் டைமை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அதில் நம்ம ஸ்டடியும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இது வந்து ரொம்ப மோஸ்ட் சூட்டபுள் பர்ஃபெக்ட் ஸ்டடி பிளானாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. அண்ட் இந்த ஸ்டடி பிளானோட எண்டில் வந்து நம்ம ரிவிஷனுக்கும் வந்து நம்ம டைம் கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எந்த அளவுக்கு இப்போ இருக்கீங்களோ அதை வந்து இன்னும் மார்க்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நமக்கு பர்ஃபெக்ட் ப்ரிப்பரேஷன் வேணும். அது இந்த பிளான் மூலம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம பிளான் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு டேட்டும் டைமும் நான் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த இடத்துல சாப்டர்ஸும் டாபிக்ஸும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் லாங்குவேஜ் எக்ஸாம் எழுதிட்டு வந்திருப்பீங்க. ஸோ டயர்டாக இருப்பீங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம ஈவினிங் ஒரு 5 o'clock நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு மார்ச் 28 தேர்ஸ்டே ஈவினிங்கோட ஸ்டடி பிளான் என்ன அப்படின்னா, நம்ம 5 இருந்து ஆரம்பிக்க போகிறோம். ஸோ ஒரு ஸ்லாட் பார்த்தீங்கன்னா 5 PM 7 PM வரைக்கும் ஒரு ஸ்லாட் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 30 minutes பிரேக் இருக்குது. அதுக்கப்புறம் 7:30 to 9 இருக்குது. அதுக்கப்புறம் டின்னர் பிரேக் 1 hour இருக்குது. நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 hour ஆகும். அதுக்கப்புறம் உடனே படிக்கவும் முடியாது, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 10 to 11:30 படிக்கிற மாதிரி நம்ம ஸ்லாட்டை பிரிச்சிருக்கோம். இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் நம்ம சாப்டர் 1 கம்ப்ளீட்டாகவே நம்ம படிச்சிடலாம். ஸோ இந்த சாப்டர் 1 நம்ம ஸ்டார்டிங் ஆஃப் த இயர்லேருந்து படிச்சுட்டு இருக்கோம். ஸோ எவ்ரி எக்ஸாமுக்கும் இந்த சாப்டர் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நம்ம நிறைய டைம் ஆல்ரெடி படிச்சிருப்போம். அதனால் நீங்கள் எதெல்லாம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற ஒரு 20 சம்ஸை மட்டும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னாவே மீதி சம்ஸை ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ இந்த விதத்தில் நம்ம ஃபுல் சாப்டரையும் வந்து இந்த 2 hours முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 30 minutes பிரேக் எடுத்துட்டு 7:30 to 9:30 ஸ்லாட்டில் வந்து சாப்டர் 2 இதில் வந்து எக்ஸசைஸ் 2.1 2.4 வரைக்கும் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ அகைன் நம்ம எல்லா ப்ராப்ளத்தையுமே வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியாது. நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. அதில் நீங்கள் எதெல்லாம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்க, எல்லா மாடலையும் ஒவ்வொரு சம் அப்படின்னு சூஸ் பண்ணி அதை மட்டும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அதுக்கு சிமிலராக இருக்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் டின்னர் பிரேக் முடிச்சதுக்கப்புறம் 10 o'clock நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் வந்து சாப்டர் 2 எக்ஸசைஸ் 2.5 and 2.6 கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் இப்போ இந்த இடத்துல டைம் பத்தலை, நமக்கு வந்து 10 to 11:30 1.5 hours இருக்குது, பத்தலைன்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது மூலம் மார்ச் 28 ஸ்டடி பிளான் நம்ம பர்ஃபெக்டாக முடிக்கலாம். நீங்கள் ஒன்று ஒன்றா முடிக்க இதில் டிக் பண்ணிக்கிட்டே வாங்க. இன்கேஸ் இது நீங்கள் எழுதி வச்சிருந்தாலோ பிரிண்ட் அவுட் எடுத்திருந்தாலோ அப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் நம்ம எந்த அளவுக்கு இதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏதாவது இன்கம்ப்ளீட்டாக இருந்துச்சுன்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது எண்ட் ஆஃப் த டேவோ இல்லை பிஃபோர் டே எக்ஸாம் அந்த டைமில் வந்து நம்ம அதை கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணலாம். இப்போ அடுத்தது மார்ச் 29 பிளான். ஸோ த ஹோல் டேவை வந்து இது மாதிரி ஒரு ஸ்லாட்டாக நம்ம பிரிச்சுக்கிட்டோம். இந்த ஸ்லாட்டில் நம்ம என்னென்னலாம் படிக்க போகிறோன்றதை பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லாட் நீங்கள் கொஞ்சம் காலையிலே ஒரு 5:30 எழுந்திரிச்சு 6 மணிக்கு படிக்க உட்கார்ற மாதிரி ரெடி ஆகிக்கோங்க. ஸோ 6 மணிக்கு எழுந்திரிச்சிங்கன்னா 8 மணி வரைக்கும் நம்ம வந்து 2.7 2.9 வரைக்கும் நம்ம ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலாம். அதுக்கப்புறம் காலையில் சாப்பிடுங்க. அகெயின் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு வந்து இங்கே பிரேக்ஃபாஸ்ட் டைமே வந்து 1 hour டைம் இருக்குது. ஸோ 9 o'clock ஸ்டார்ட் பண்ணுங்கள். 10:30 வரைக்கும் அல்ஜிப்ரா 3.1 3.2 நம்ம போட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour பிரேக் எடுத்துக்கோங்க. 11 to 12:30 அகெயின் நம்ம அல்ஜிப்ரா கண்டினியூ பண்ண போகிறோம். அது வந்து 3.3 3.4 3.5 வரைக்கும் நம்ம முடிக்க போகிறோம். அடுத்தது லஞ்ச் பிரேக் 1 hour முடிச்சதுக்கப்புறம் 1:30 to 2:30 கொஞ்சம் டயர்டாக தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் 3.678 கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஆஃப்டர்நூன் பிரேக் வந்து ஒரு லாங் கேப் கொடுத்துருக்கேன். ஸோ சில பேர் வந்து நம்ம காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கிறோம், நைட்டும் லேட்டாக படுக்கிறோம் அப்படின்னா ஆஃப்டர்நூன் ஒரு 1 hour தூங்குவாங்க. அப்படி தூங்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த பிரேக் டைமை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அடுத்தது 5 o'clock தான் இந்த ஸ்லாட் வந்து ஸ்டார்ட் ஆகுது.
ஸோ 2:30க்கு முடிச்சுட்டு நமக்கு 3:30 4:30 ஸோ 2.5 hours இருக்குது. ஸோ 1 hour இல்லை நீங்கள் 2 hours நீங்கள் வந்து நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஏன்னா ஆல்ரெடி காலையிலேருந்து நம்ம ஃபுல்லாக படிச்சிருக்கோம், கண்டிப்பாக ரெஸ்ட் வேணும். திரும்பவும் வேற படிக்க போகிறோம், அகைன் ரெஸ்ட் வேணும். ஸோ இந்த பிரேக் டைம்லையோ இந்த ரெஸ்ட் எடுக்கிற டைம்லையோ மொபைலை யூஸ் பண்ணி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம படிக்கிறதுக்கு அந்த டைமை யூஸ் பண்ணிக்கணும். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்ம வீடியோ பார்க்குறதோ இல்லை நம்ம கூகுளில் சர்ச் பண்ணி ஒரு சொல்யூஷனை பார்க்குறதோ அது ஃபைன். பட் அன்வான்டாக எதுவுமே வந்து மொபைலில் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ ஆஃப்டர்நூன் பிரேக் சப்போஸ் உங்களுக்கு வேணாம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த 2.5 hours ஏதாவது நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஒரு 1 hour இல்லை 1.5 hours அதில் ஏதாவது நீங்கள் ஒரு டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. அது வந்து இண்டிவிஜுவலாக உங்களோட இஷ்டம். அதுக்கு அடுத்தது ஈவினிங் 5 to 7 மறுபடியும் அல்ஜீப்ராவில் 3.9 to 3.12 வரைக்கும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour பிரேக் இருக்குது. 7:30 to 9:30 நம்ம எக்ஸசைஸ் 13 14 முடிக்கிறோம். அதுக்கப்புறம் நைட்டு சாப்பிட்டுட்டு 10 to 11:30 நம்ம வந்து 3.15 அப்புறம் 3.16 இதோட இந்த டேவோட ப்ரிப்ரேஷன் முடியுது. அடுத்தது சாட்டர்டே மார்ச் 30th மார்னிங் எந்திரிச்ச உடனே 6 to 8 வந்து நம்ம அல்ஜீப்ராவை கம்ப்ளீட்டாக முடிக்கிறோம். சப்போஸ் ப்ரீவியஸ் டேல ஏதாவது பெண்டிங் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து இதில் முடிக்க ட்ரை பண்ணுங்க. இந்த பிளானோடய நீங்கள் 1 mark அண்ட் யூனிட் எக்ஸசைஸை படிக்க ட்ரை பண்ணணும். நான் முதலே சொன்ன மாதிரி நம்ம எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக டைம் பத்தாது. நீங்கள் செலக்டிவாக ஒரு சில கொஸ்டின்ஸை மட்டும் படிச்சுட்டு அந்த மாடலில் இருக்கிறத ஒரு கிளான்ஸ் மட்டும் நீங்கள் பார்க்கணும். அப்போ மட்டும்தான் நம்மளால் ப்ரிப்பரேஷனை கம்ப்ளீட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் காலையில் சாப்பிடுங்க. அதுக்கு அடுத்தது சாப்டர் 4 வந்து நிறைய பேர் வந்து அதை கஷ்டமாக ஃபீல் பண்ணி சில பிலோ ஆவரேஜ் வந்து படிக்கவே மாட்டாங்க. ஸோ அதை நம்ம கருத்தில் கொண்டு அதை வந்து லாஸ்ட்டாக நம்ம வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி மீதி சாப்டர்ஸ்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நிறைய சாப்டர் முடிச்ச ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இப்போ மறுபடியும் 9 to 10:30 ரொம்ப ஈஸியான சாப்டர் அண்ட் எக்ஸசைஸ் 5.1 அண்ட் 5.2 கம்ப்ளீட் பண்ணுங்க. ஒரு 1/2 hour பிரேக் எடுத்துக்கோங்க. 11 to 12:30 5.3 5.4 முடிச்சிங்கன்னா சாப்டர் 5 வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கு அடுத்தது லஞ்ச் பிரேக். லஞ்சு முடிச்சுட்டு 1:30 to 2:30 ட்ரிக்னாமெட்ரி ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸைல நிறைய சம்ஸ் இன்க்ளூடிங் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ அதில் கொஞ்சம் போட்டு பாருங்க. இன்கேஸ் இந்த 2:30 நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி 3 வரைக்கும் படிக்கிறதுனாலும் படிச்சுக்கோங்க. பட் மேக் ஷுவர் 6.1 கம்ப்ளீட்டாக முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த ஆஃப்டர்நூன் பிரேக் மீதி இருக்கிற டைமில் நீங்கள் 1 hour தூங்குறதோ இல்லை ரிலாக்ஸ் பண்ணுறதோ இருந்துட்டு ஈவினிங் 5 to 7 வந்து நம்ம மீதி இருக்கிற ட்ரிக்னாமெட்ரி 6.2 to 6.4 கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா சாப்டர் 6 கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன டீ பிரேக். 7:30 to 9 இந்த 1.5 hours வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸை படிங்க. அகைன் இதில் நிறைய சம்ஸ் இருக்கும், எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள் சேர்த்து. நீங்கள் செலக்டிவாக சில மெத்தட் வந்து இப்படி தான் போடணும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் அதை வந்து விட்டுட்டு அடுத்தது போயிடலாம். பட் ஆனால் எல்லா சமயம் ஒரு கிளான்ஸ் பார்க்கணும். கஷ்டமாக இருக்கிறதோ இல்லை கன்ஃபியூஷனாக இருக்கிறதோ இல்லை ஆன்சர் சரியாக வராது அப்படின்னு தோன்ற சம்ஸ் எல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது டின்னர் முடிச்சுட்டு 10 to 11:30 நம்ம 7.2 வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். இன்கேஸ் முடிக்க டைம் பத்தலைன்னா கொஞ்சம் இதை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நமக்கு லாஸ்ட் டே 31st இருக்குது. மார்னிங் 6 to 8 வந்து மீதி இருக்கிற 2 எக்ஸசைஸையும் முடிச்சிட்டிங்கன்னா சாப்டர் 7 வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு 9 to 10:30 நம்ம வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டியில் 8.1 அண்ட் 8.2 இதுலேயும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஒவ்வொரு மாடலில் ஒன்று போட்டாவே போதும். அது நிறைய கால்குலேஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் எக்ஸாமில் கொஞ்சம் டைம் எடுத்து அதை நீங்கள் போட வேண்டியது இருக்கும். பட் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த ஃபார்முலா அந்த மெத்தட் அதெல்லாம் நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ரொம்ப சஃபிஷியண்டான டைம். இவன் தான் நமக்கு நிறைய ப்ராப்ளம் இருந்தாலும் எல்லா மாடலையும் ஒன்று அப்படின்னும் போது நம்ம ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிட்டு மீதி சம்ஸ்லாம் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன டீ பிரேக் அப்புறம் 11 to 12:30 மறுபடியும் ப்ராபபிலிட்டியில் நம்ம 8.3 அண்ட் 8.4 இது வந்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதில் நிறைய சம்ஸ் நம்ம கிளான்ஸ் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். கஷ்டமாக இருக்கிறது மட்டும் 1-2 ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது லஞ்ச் பிரேக் முடிச்சதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் நம்ம டஃப் சாப்டராக ஃபீல் பண்ணுற இந்த 4.1. ஸோ சப்போஸ் இப்போது நம்ம வந்து ஒரு வீக் ஸ்டூடெண்ட், எனக்கு இந்த சாப்டர் வேணாம் படித்ததே போதும் அப்படின்னா நீங்கள் லஞ்ச் பிரேக்குக்கு அப்புறம் என்னெல்லாம் இது வரைக்கும் படிச்சிங்களோ அதெல்லாம் திருப்பி ஃபுல்லாக ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. பட் ஆவரேஜ் அண்ட் அபோவ் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் இல்லை நான் இதையும் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 1:30 to 2:30 4.1 முடிங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் பிரேக்கில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைமே எடுத்து ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஏதாவது பெண்டிங் இருந்துச்சுன்னா நம்ம முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் 5 to 7 4.2 அண்ட் 4.3 அதுக்கப்புறம் 7:30 to 9 வந்து நம்ம 4.4. ஸோ இதோட நமக்கு வந்து எல்லா சாப்டர்ஸும் எல்லா எக்ஸசைஸும் முடிஞ்சிடும்.
அதுக்கு அடுத்தது நம்ம வந்து ரிவிஷனை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ டின்னர் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரிவிஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் எக்ஸாம் டே மார்னிங்கும் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டிங்கன்னா எக்ஸாம் வரைக்குமே ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணுங்கள். நான் டென்டேட்டிவாக ரஃப்லி ஒரு 2 hours போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்கள் டே 1ல் ஸ்டார்ட் பண்ணும்போதே ப்ராப்பராக நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கணும். ஒரு நியூ நோட் புக்கில் ப்ராப்பராக அதோட சொல்யூஷனை எழுதி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அது மாதிரி ப்ராப்பராக நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம வந்து ரஃப்லி ஒரு 40 hours போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ ஒரு 1 hourக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 12 to 15 சம்ஸ் ஈஸியாக பண்ணலாம். இன்கேஸ் கொஞ்சம் பெரிய சம்மாக இருந்துச்சுன்னா ஒரு 10 சம் பண்ணலாம். ஸோ இப்போ நான் ஆவரேஜாக ஒரு 10 சம்ஸ்லேயே எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 சம் ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த 40 ஹவர்ஸில் ஈஸியாக நம்ம வந்து 400 சம்ஸை வந்து நம்மளால் முடிக்க முடியும். கண்டிப்பாக 400+ சம்ஸை முடிக்க முடியும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு 400 சம்ஸை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த கிளான்ஸ் பார்த்தது அந்த மாடலில் தான் இருக்கும். அந்த 400 சம்ஸையும் ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு ரிவிஷன் பண்ணலாம். ரிவிஷன் மெட்டீரியல் வந்து நம்ம ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணதை கையில் ரெடியாக வச்சுருந்தா மட்டும்தான் நம்ம ப்ராப்பராக ரிவிஷன் பண்ண முடியும். ஸோ அதை மாதிரி நீங்கள் ரிவிஷன் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி நல்லா ப்ராக்டிஸும் பண்ணியிருக்கீங்க, அதை ரிவிஷனும் பண்ணியிருக்கீங்க. அப்போ எக்ஸாம் ஹாலில் அதை வந்து நம்ம ஈஸியாக ரெக்கலெக்ட் பண்ணி எக்ஸாமை நல்லா பண்ணலாம். ஸோ இந்த ஷெடியூலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். யூஸ்வலாக ஒரு டாப்பர் எப்படி ஒரு பிளான் பண்ணுவாங்களோ அந்த மாடலில் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ சஃபிஷியன்ட் டைம் இருக்குது அண்ட் சஃபிஷியன்ட் பிரேக் டைமும் இருக்குது. ஸோ இந்த ஷெடியூலை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. சப்போஸ் இப்போ உங்களுக்கு ஸ்கூல் இருக்குது, அங்கே ஒரு பிளான் கொடுத்துருக்காங்கன்னா அந்தந்த சில டைமிங்ஸில் என்ன படிக்க முடியுமோ அதெல்லாம் முடிச்சுட்டு மீதி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். சப்போஸ் டியூஷன் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு டென்டேட்டிவ் ஷெடியூல். உங்களுக்கு இண்டிவிஜுவலாக உங்களுக்கு என்ன சிச்சுவேஷனோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. பட் மெயின்லி என்னென்னா நான் கடைசியில் சொன்ன மாதிரி நம்ம 40 hours படிச்சிருக்கணும். அந்த 40 ஹவர்ஸில் 400 ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை ஈஸியாக பண்ணுறதுக்காக தான் இந்த ஷெடியூல் வந்து இந்த மாதிரி ஸ்லாட்டாக நம்ம பிரிச்சிருக்கோம். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். விஷிங் யூ ஆல் த பெஸ்ட்.